அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல் கைசு கூட்டத்தைச் சேர்ந்த சில நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காண்டி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் பார்த்ததோட உணர்ச்சி வசப்பட்டு ஆர்வத்தோட அவர்களை சந்திக்கக்கூடிய ஆர்வத்தோட தான் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துல போட்டுவிட்டு வேகமாக ஓடி வந்து கட்டி தழுவி ஆற தழுவுறாங்க. ரசூலா மறுக்கவே இல்லை, வந்தவங்கள வரவேற்றாங்க. ஆனால் அதில் ஒரு நபர் அஷ்டங்கிற அந்த வாலிபர் மட்டும் இவங்கெல்லாம் எல்லா பொருள்களும் எடுத்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த எரிச்சப்படாமல் கோவப்படாமல், ஏன்னா அவரும் பயணத்தில் இருந்து தானே வந்திருக்கிறாரு, எந்த விதமான கோபம் இல்லாமல் எரிச்சலும் இல்லாமல் சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு குளித்து சுத்தம் பண்ணி புது ஆடை உடுத்தி விட்டு அது பிறகு ரசூல்லா வந்து சந்திக்க வர்றாங்க. அந்த நபர்னுடைய செய்கையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இன்ன ஃபீக்கல் ஹசலதானே, உன்ட்ட 2 குணங்கள் இருக்குதுப்பா. யுஹிப்புஹுமா அல்லாஹ், அந்த 2 குணத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஒன்று அல் ஹில்மு, சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய அந்த பொறுமை. அவங்கெல்லாம் இப்படி போட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி எரிச்சப்படாமல் கோவப்படாமல் எடுத்து வைக்கிற வார்த்தையா அது. மற்றொன்று வல்ல அனாத்து, நிதானமாக அடுத்து நம்ம என்ன செயல்படணும் எப்படி சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிதானம் இருக்குது பார்த்தியா. தான் கொண்டு வந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு கால்நடைகளுக்கும் தண்ணீரை புகட்ட வச்சுட்டு வருகிற பார்த்துட்டு அந்த 2 குணத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மை அதுதான். மற்றொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதில் அனாத்து மினல்ல, உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுவது இறைவனுடைய புறத்திலிருந்து உள்ளது. வல் அஜலத்து மின ஷைத்தான், பொறுமை இழந்து அவசரகதியாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு இடத்துல சொல்லுவாங்க. இதை சுருக்கமாக நம்ம ஒரு இடத்துல பார்க்குறதா இருந்தால் சோசியல் மீடியாக்கள் நமக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை ஒரு போஸ்ட்டை போட்டுட்டாங்கன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் கூட நம்ம பொறுமை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு கொட்டப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம சமுதாயத்தின் மீதே ஒரு நன்மதிப்பை கெடுத்து கொண்டு இருக்கிறது. பாய்மார்கள்லாம் இப்படிப்பட்ட நபர்கள் தான் என்று அறிவுபூர்வமாக ஒரு பதிலை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனசும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த அவசர கதியில் செய்யப்படக்கூடிய அந்த விதத்தில் இருந்து விலகி போகிறது அல்லவா. இது ஷைத்தானுடைய செயல் தானே. இதனால் தான் சொன்னது பனி இஸ்ராயேலை இவ்வாறு இறைவன் சொல்லுவான், வகானல் இன்சான் அஜுலா, மனுஷன் அவசர புத்திக்காரனாகி இருக்கிறான் என்று இறைவனும் சொல்லி காட்டுகிறான்.